ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெரிட்டரி டைப்னா என்ன? டெரிட்டரி மாடல்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல இன்ட்ரோடக்ஷன் டூ டெரிட்டரி மேனேஜ்மென்ட், அத எப்படி எனேபிள் பண்றது? டெரிட்டரினா என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஓகே, ஃபைன். ஒரு டெரிட்டரி மாடல்னா என்ன? டெரிட்டரி மாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெரிட்டரி ஹைரார்கி அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு Salesforce ஆர்கனைசேஷன்ல, Salesforce ஆர்க்ல டெரிட்டரீஸோட ஹைரார்கிய உங்களுக்கு ஷோ பண்றது தான் இந்த டெரிட்டரி மாடல் அப்படின்னு சொல்றது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறோம் இல்லையா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெரிட்டரி மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பான் இண்டியா சேல்ஸ் 2024. இந்த டெரிட்டரி மாடல் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்க்ல ஒரே ஒரு டெரிட்டரி மாடல் தான் ஆக்டிவா வச்சுக்க முடியும். மோர் தென் ஒன் டெரிட்டரி மாடல் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அட் எ டைம்ல ஏதாவது ஒரு மாடல் தான் ஆக்டிவா இருக்க முடியும். ஸோ இந்த டெரிட்டரி மாடல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ல இருக்கும். ஒண்ணு வந்து இனிஷியலா அது என்ன ஸ்டேட்ல இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானிங் அப்படின்னா டெரிட்டரி மாடல கிரியேட் பண்றது, டெரிட்டரிய கிரியேட் பண்றது, அக்கவுண்ட்ஸ் அசைன் பண்றது, யூசர் அசைன் பண்றது, அதெல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பிளானிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுது, டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெரிட்டரி மாடல ஆக்டிவேட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த டெரிட்டரி வேண்டாம் அப்படின்னா, இந்த டெரிட்டரி நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்க்கைவ் பண்ணுவோம். தட் இஸ் ஆர்க்கைவ் ஸ்டேட். ரைட்? ஸோ இந்த மாரி 3 ஸ்டேட்ல டெரிட்டரி மாடல் நார்மலா நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த பான் இண்டியா சேல்ஸ் 2024ங்கிற டெரிட்டரி மாடலுக்கு கீழ என்ன இருக்கும்? டெரிட்டரி மாடல் கீழ டெரிட்டரிஸ் தான் இருக்கும். இப்ப நீங்க பார்க்குற சவுத் இந்தியா அப்படிங்கிறதும் ஒரு டெரிட்டரி. சென்னை அப்படிங்கிறதும் டெரிட்டரி. டெரிட்டரினா என்ன? ஒரு டெரிட்டரிக்கு உள்ளாடி கலெக்ஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. அதுதான் டெரிட்டரி அப்படிங்கிறது. ரைட்? இப்ப இங்க பாருங்க, டெரிட்டரி ஹைரார்கி இருக்கு. ரூட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியான்னு ஒரு டெரிட்டரி, நார்த் இந்தியான்னு ஒரு டெரிட்டரி. அதுக்கு உள்ளாடி போனீங்க அப்படின்னா, சென்னைங்கிறது ஒரு டெரிட்டரி, பெங்களூர் ஒரு டெரிட்டரி, ஹைதராபாத் ஒரு டெரிட்டரி, அதே மாரி நார்த் இந்தியா கீழ நொய்டா, லக்னோ, ரைட்? ஸோ அப்போ இந்த டெரிட்டரி ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த நேமிங்க பார்த்தே நம்ம ஈஸியா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு லொகேஷன் பேஸ்டு டெரிட்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன் லொகேஷன் பேஸ்டுன்னு சொல்றோம்? இது எல்லாமே பிளேஸோட பேரு இல்லையா? அப்ப நம்ம இத வந்து லொகேஷன் பேஸ்டுன்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த லொகேஷன் பேஸ்டா இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றேன். அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணும்போது, இந்த அக்கவுண்டோட ப டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இருக்கு ஆர் டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னைன்னு இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து சென்னை டெரிட்டரி மாடல் கீழ வரப்போகுது. பெங்களூருன்னு இருந்ததுன்னா, பெங்களூரு டெரிட்டரி மாடல். ஸோ அக்கவுண்டோட ஒரு ஃபீல்டோட வேல்யூவ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அக்கவுண்ட் எந்த டெரிட்டரி கீழ வரணும் அப்படிங்கிறத நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு டெரிட்டரி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் வில் ரெப்ரசன்ட் தி ஹைரார்கி ஆஃப் டெரிட்டரிஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய டெரிட்டரி ஹைரார்கீஸ உங்களுக்கு ஒரு யூஐல ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த டெரிட்டரி மாடல். கீ டேக்அவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்க்ல ஒரே ஒரு டெரிட்டரி மாடல் தான் ஆக்டிவ்ல இருக்க முடியும். 3 ஸ்டேட் அதுக்கு உண்டு. பிளானிங் ஸ்டேட், ஆக்டிவ் ஸ்டேட் அண்ட் தென் ஆர்கைவ் ஸ்டேட். இது வந்து டேக் அவே பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியாங்கிறது ஒரு டெரிட்டரி, சென்னை ஒரு டெரிட்டரி, பெங்களூர் ஒரு டெரிட்டரி, இந்த மாதிரி டெரிட்டரிஸ் இருக்கு. இந்த டெரிட்டரிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? ஒரு டெரிட்டரி டைப்புங்கிறது நம்ம ஆர்கில் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ டெரிட்டரி டைப் இருந்தால் தான் நம்ம என்ன கிரியேட் பண்ண முடியும்? டெரிட்டரி கிரியேட் பண்ண முடியும். அப்போ டெரிட்டரி டைப்னா என்ன? இப்போ இதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே டெரிட்டரி டைப்புங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ டெரிட்டரி டைப்னா என்ன? இது வந்து இன்டர்னலாக சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுது. எதுக்காக யூஸ் பண்ணுது? இந்த டெரிட்டரிஸை குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குரூப்பிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ் ரிக்வயர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்றாங்க. கஸ்டமர் அக்கவுண்ட், பார்ட்னர் அக்கவுண்ட். ஸோ இந்த கஸ்டமர் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணிக்குவாங்க. பார்ட்னர் அக்கவுண்ட் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த டெரிட்டரி டைப் அப்படிங்கிறது குரூப்
used to group territories. அவ்வளோதான். டெரிட்டரி டைப்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் கிரியேட்டிங் டெரிட்டரிஸ். ஒரு டெரிட்டரி டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெரிட்டரி டைப்பை வச்சு அதுக்கு கீழே என்னென்ன டெரிட்டரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ பேக் எண்டில் இன்டர்னலாக சேல்ஸ் ஃபோர்ஸ் டெரிட்டரிஸை ஒரு கிளாசிஃபை பண்ணுறதுக்கு, குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெரிட்டரி டைப் அப்படிங்கிறது. அப்போது டெரிட்டரி டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெரிட்டரி டைப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு கீ ஆட்ரிபியூட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டி. டெரிட்டரி டைப் ப்ரையாரிட்டி. ஓகே. அப்போது டெரிட்டரி டைப் ப்ரையாரிட்டினா என்ன? ஒரு டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணும்போது அந்த டெரிட்டரி டைப்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு எந்த டெரிட்டரி டைப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ப்ரையாரிட்டி ஹையாக இருக்கக்கூடிய டெரிட்டரி டைப்புக்கு கீழே வர டெரிட்டரிஸில் இந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, பர்லிங்டன் டெக்ஸ்டைல். இந்த அக்கௌண்ட் வந்து பிலாங் டு 2 டெரிட்டரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டெரிட்டரி அண்ட் லக்னோ டெரிட்டரி. 2 டெரிட்டரிக்கு கீழேயும் இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு அக்கௌண்ட் கேன் பி சிங்கிள் அக்கௌண்ட் கேன் பி பார்ட் ஆஃப் மல்டிபிள் டெரிட்டரிஸ். அப்போ பர்லிங்டன் டெக்ஸ்டைல் 2 டெரிட்டரிக்கு கீழேயும் வர மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணும்போது இது இனிஷியலாக எங்கே போகணும் அப்படிங்கிறதா, இனிஷியலாக இது எந்த எந்த கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் டெரிட்டரி டைப் ப்ரையாரிட்டி. அப்போ டெரிட்டரி டைப் ப்ரையாரிட்டி வந்து எதுக்கு ஜாஸ்தி இருக்குதோ அந்த டெரிட்டரிஸ்க்கு கீழே தான் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதான் டெரிட்டரி டைப் ப்ரையாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரெசன்டேஷனில் பாருங்கள். we have a company called ABC Private Limited. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும்போது கஸ்டமர் அக்கௌண்ட் டைப்புங்கிற அந்த ப்ரையாரிட்டி, அந்த டைப் கஸ்டமர் டைப் அப்படிங்கிற கஸ்டமர் அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிற டெரிட்டரி டைப்புக்கு கீழே தான். இந்த கஸ்டமர் அக்கௌண்ட் டைப்புங்கிறது ஒரு டெரிட்டரி டைப், பார்ட்னர் அக்கௌண்ட் டைப்புங்கிறது ஒரு டெரிட்டரி டைப். ஓகே, 2 டெரிட்டரி டைப் இவங்க கிட்ட இருக்கு. இதில் கஸ்டமர் அக்கௌண்ட் டைப்பில் தான் நிறைய அக்கௌண்ட்ஸ் கிரியேட் ஆகணும், மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரைட். ஸோ த கஸ்டமர் அக்கௌண்ட் டெரிட்டரி டைப் இஸ் அசைன் வித் ப்ரையாரிட்டி as 100. அப்போ ஒரு அக்கௌண்ட் பிலாங்ஸ் டு மோர் தென் 1 ப்ரையாரிட்டின்னு வரும்போது எதுக்கு லெஸ் ப்ரையாரிட்டி வேல்யூ இருக்குதோ, தட் இஸ் லெஸ் நம்பர் அந்த ப்ரையாரிட்டியில் இருக்குதோ அதுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் அக்கௌண்ட் ப்ரையாரிட்டி டைப்புக்கு வந்து ப்ரையாரிட்டி 100ம் பார்ட்னர் அக்கௌண்ட்டுக்கு வந்து 200ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஸ் நம்பர் எங்கே இருக்குது? 100ல் இருக்குது. அப்போ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி போகும். ஏன் 100, 101 கொடுக்காம 100, 200 கொடுத்துருக்கோம்? பிகாஸ் இன் ஃபியூச்சரில் இது ரெண்டுக்கும் இடையில இன்னொரு டெரிட்டரி டைப்பை எனக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேப் விட்டு ப்ரையாரிட்டி நம்பர்ஸ் செட் பண்ணால் இட்ஸ் ஈஸி. ரைட், 150ன்னு ஒன்று நான் என்ன பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இடையில கண்டினியூஸாக நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் டெலீட் பண்ணி அதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட், ஸோ அதுக்காகத்தான். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெரிட்டரி டைப் அண்ட் டெரிட்டரி மாடல் நம்ம ஆர்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு கிரியேட் ஏ டெரிட்டரி டைப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் குயிக்லி ஜம்ப் டு த ஆர்குக்கு போயிடலாம். ஸோ ஆர்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஹோமில் டெரிட்டரி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. ரைட், டெரிட்டரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெரிட்டரியோட செட்டிங்ஸ் அண்ட் டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் மாடல் எல்லாமே வந்துடும். இதுக்கு ப்ரீ ரிக்வஸ்ட் என்ன? டெரிட்டரிஸை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஹவு டு எனேபிள் த டெரிட்டரி இன் அன் ஆர்க். ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நவ் யூ வில் ஹேவ் டெரிட்டரி மாடல் அண்ட் டெரிட்டரி டைப் மெனுஸ். ஃபஸ்ட் நம்ம டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெரிட்டரி டைப் எப்போ தேவைப்படும்? ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணால் டெரிட்டரி டைப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரு டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணுறீங்க. டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் அதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். கஸ்டமர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டெரிட்டரி டைப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டெரிட்டரி டைப் தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 100ன்னு கொடுக்குறேன். எப்போவுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ டெமோ பண்ணுறதுனால ஐ எம் ஸ்கிப்பிங். பட் ரியல் டைம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாங்க. லெட் மீ கிளிக் சேவ். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒரு டெரிட்டரி டைப் கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா டெரிட்டரி டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? குரூப் பண்ணுறதுக்கு தான். அதை தாண்டி அதில் பெரிய அளவில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நமக்கு இல்லை. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் அக்கௌண்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ட்னர் அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் கிரியேட் எ டெரிட்டரி டைப். ரைட், பார்ட்னர் அக்கௌண்ட் வி கேன் கிரியேட் டெரிட்டரி டைப் கால்ட் பார்ட்னர் அக்கௌண்ட். இதுக்கு வந்து கொஞ்சம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் வேணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், 200 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆர்கில் எத்தனை டெரிட்டரி டைப் கிரியேட் ஆயிருக்கு? 2 டெரிட்டரி டைப் கிரியேட் ஆயிருக்கு, கஸ்டமர் அக்கௌண்ட், பார்ட்னர் அக்கௌண்ட். எப்போ நம்ம இந்த டெரிட்டரி டைப்பை யூஸ் பண்ணுவோம்?
எப்போ நம்ம வந்து ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணுமோ அப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் டெரிட்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டெரிட்டரி மாடல் இருக்கணும்ல. டெரிட்டரி மாடல் இருந்தால் டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டெரிட்டரி மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெரிட்டரி மாடல்ங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு நியூ பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், டெரிட்டரி மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேன் இண்டியா சேல்ஸ் 2024 அப்படின்ட்டு ஒரு டெரிட்டரி மாடல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ரைட் சைடில் பாருங்கள், இந்த மாடல் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, பிளானிங் ஸ்டேட்டில் இருக்குது. ரைட், இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், இது சேவ் ஆயிடுச்சு. ஸோ பை டிஃபால்ட் இட் வில் பி இந்த பிளானிங் ஸ்டேட். அப்போது பிளானிங் ஸ்டேட்டில் தான் இது இருக்கும். எப்போ வரைக்கும் பிளானிங் ஸ்டேட்டில் நம்ம நார்மலாக வச்சுருப்போம், எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே டெரிட்டரியை கிரியேட் பண்ணுவோம் அண்ட் அக்கௌண்ட்ஸை இன்னும் அசைன் பண்ணுவோம், யூசர் அசைன் பண்ணுவோம், டெரிட்டரி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவேட் பண்ணுவோம். ரைட். ஸோ அப்போ இனிஷியலாக இது எப்படி தான் இருக்கும், பிளானிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போ திருப்பி டெரிட்டரி மாடல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய டெரிட்டரி மாடல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வியூ பண்ண முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஒரு ஆர்கில் ஒரே ஒரு டெரிட்டரி மாடல் தான் அட் எ டைமில் நம்ம என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெரிட்டரி மாடலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெரிட்டரி ஹைரார்கிஸை வியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஹைரார்கின்னு ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரெசன்டேஷனில் நம்ம ஷோ பண்ண ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போது இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓகே, லெட் இட் லோட். ஓகே, நெட்வொர்க் லுக்ஸ் லிட்டில் பிட் ஸ்லோ. ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு டெரிட்டரி மாடல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கீழே எந்த டெரிட்டரியும் நம்ம கிரியேட் பண்ணலை. இந்த டெரிட்டரி மாடல் பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது. ரைட். எப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணுமோ அப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெரிட்டரி கிரியேட் பண்ணுவோம். ரைட். இப்போ இதுக்கு கீழே ஒரு டெரிட்டரி வேணும்னா சிம்பிளாக என்ன கிரியேட் பண்ணுவீங்க, கிரியேட் டெரிட்டரின்னு கொடுத்துட்டு டெரிட்டரிக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், டெரிட்டரி டைப் அண்ட் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட். கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா டெரிட்டரியுமே கிரியேட் ஆயிடும். ஸோ இப்படி தான் ஒரு டெரிட்டரி மாடல் அண்ட் டெரிட்டரி கிரியேட் பண்ணுவீங்க. டெரிட்டரி மாடல் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஆர்கிடெக்சர் டிசைன் ஆஃப் ஹவு த டெரிட்டரிஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு இன் த ஆர்க். ஒரு ஆர்கில் அது எப்படி என்ன ஹைரார்கியில் டிசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறது தான் டெரிட்டரி மாடல். அந்த டெரிட்டரி மாடலுக்குள்ளே கோர் வந்து என்னது தான் டெரிட்டரிஸாக. அப்படி டெரிட்டரிஸை கிரியேட் பண்ணனா நமக்கு என்ன இருக்கணும், டெரிட்டரி டைப் இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு கிரியேட் எ டெரிட்டரி, அதுக்கு அக்கௌண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது, இந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.